திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகாகணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய. அன்பர்களே, நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஜாதகம் ஹிமாச்சல பிரதேசம். அது மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தல மாநிலம். அதுலேயும் குறிப்பாக மாண்டி மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலம். அந்த இயற்கை அழகுமிக்க அந்த மாண்டி தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற திரு கங்கனா ரனோட் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இவர் பாலிவுட் திரைப்பட நடிகை, மிகவும் புகழ் பெற்றவர். அதிகமாக பாலிவுட்டில் சம்பளம் வாங்குகின்ற கதாநாயகி நடிகைகளில் ஒருவராக தன்னை வளர்த்து கொண்டவர். இப்போது சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களாக, அதாவது தலைவி என்ற ஒரு திரைப்படத்தில் அவர் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்ற அந்த திரைப்படத்திலே புரட்சி தலைவியாக நடித்து நம்முடைய தமிழகத்திலும் இவர் யார் என்று தெரியக்கூடிய அளவிற்கு புகழ் பெற்றவர். அந்த திரைப்படத்தில் இவர் நடித்ததற்காக இவருக்கு 25 கோடி ரூபாய்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய 2ஆம் பகுதி இப்பொழுது இவருடைய சம்பளம் அதிகமாக ஆகி இருக்கிறதாகவும் சொல்கின்றார்கள் பாலிவுட்டில். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய வேடத்திலும் இவர் தற்பொழுது ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இப்படி ரொம்ப சிறப்பான முறையிலே அந்த அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி அவர் நடிப்பார். அப்புறம் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். ஹிமாச்சல பிரதேசத்தில் மாண்டி தொகுதியில் இவருடைய சொந்த தொகுதி. ஆனாலும் கூட இவர் 16 வயதிற்கு பிறகு டெல்லி, மும்பை இப்படிப்பட்ட நகரங்களில் தான் அதிகமாக வசித்து இப்பொழுது மும்பையிலேயே செட்டில் ஆகியிருக்கிறார். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அதனால் அவருக்கு இங்கே மாண்டி தொகுதியிலே 2 மாதத்திற்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சி அவரை வேட்பாளராக அறிவித்து இந்த செய்தி வெளியே வந்தது. இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இவருடைய ஜாதகம் மீன லக்கணம், கங்கனா ரனோட், மாண்டி தொகுதி வேட்பாளர், இமாச்சல பிரதேசம். லக்கணத்தில் ராகு, வியாழன், சூரியன், கேது 7வது இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 9ஆம் ஸ்தானத்திலே, சந்திரன் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி 10ல் இருப்பதை காண முடிகிறது. 11-12 வரிசையாக சுக்கிரனும் புதனும் இருக்கின்றார்கள். செவ்வாய் மேஷ ராசியிலே 2வது இடத்துல, இலக்கணத்துக்கு 2வது இடத்துல இருக்கிறார். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு சிறப்பு யோகங்கள். அதில் 9வது இடத்துலேருந்து 2வது ஸ்தானம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வரிசையாக கிரகமாளிகா யோகம் இருக்குது. 6 இடங்களில் வரிசையாக கிரகம் இருக்கிறது. 4 இடங்களில் வரிசையாக 4 வீடுகளில் கிரகம் இருந்தாலே கிரகமாளிகா யோகம் தொடங்கிவிடும். அது ஆரம்ப நிலை. 5வது இடத்துல இருந்தால் அது சிறப்பு நிலை. 6, அதாவது 5 வீடுகளில் வரிசையாக இருந்தால், 6 வீடுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகமாக மாறிவிடும். அப்படி ஒரு ராஜயோக கிரக மாளிகா யோகம் பெற்றிருக்கிறார். அதோடு சூரியனும் வியாழனும் லக்கணத்தில் இருப்பது அது சிவராஜ யோகம். அது ஒரு சிறப்பான அம்சம். இப்படி பல சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இருப்பதை காண முடிகிறது. பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறார். 5 குடையவர், பதவி, பூர்வ புண்ணியானம், புகழ், வெற்றி தரக்கூடிய 5வது ஸ்தானத்துக்குரிய சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரம். 3 குடைய சுக்கிரன், 8 குடையவராக இருந்தாலும் அவர் 3ஆம் அதிபதி, செல்வாக்குக்குரியவர். எனவே திரைப்படத்துறையிலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற கதாநாயக அந்தஸ்திலே தன்னை வளர்த்து கொண்டார். இப்படி பல சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இருப்பதை காண முடிகிறது. ஆனாலும் கூட தனுசு ராசிக்கு வியாழன் தற்சமயம் ரிஷப ராசியிலே உழவுவது சரியானது அல்ல. ஏனென்றால் லக்கணத்திற்கு ராசிக்கு 6வது இடத்துல செல்கிறார். 6ல் அதுவும் ராசிநாதன் வியாழன் இப்பொழுது கோசார நிலையிலே 6வது இடத்துல செல்வது சாதகமற்ற நிலை தான். ஆனால் சனி பகவான் 3லே ஆட்சி பெற்று செல்கிறார், கும்பசனி. அது சிறப்பு. அதுபோல் ராகுக்கு அது சிறப்பு. அதை வச்சு தான் நம்ப வேண்டியது இருக்குது. அதை விட இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ 2025 வரை. அப்போ இந்த செவ்வாய் மிகப்பெரிய யோகாதிபதி, பாக்கியாதிபதி 2. அதனால் அந்த பாக்கியாதிபதி என்ற வகையிலே அந்த திசை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதனாலே இவருடைய வெற்றிக்கு நம்ம ஜாதக ரீதியாக தான் சொல்கிறோம். அந்த செவ்வாய் மிக பெரிதும் உதவுவார், பாக்கியத்தை தரக்கூடியவர் அல்லவா. அதனால்
இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த ஜாதக ரீதியாக நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட இவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர் விக்ரமாதித்யா சிங் என்ற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர், அவர் மிகவும் அதிகமான டஃப் கொடுக்குறார். அவர் சாதாரணமானவர் கிடையாது. அதாவது இவரை 2 மாதத்திற்கு முன்பே கங்கனா ரனௌட் தான் மாண்டி தொகுதியினுடைய வேட்பாளர் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்து விட்டது. அதற்கு பிறகு இவர் என்ன செஞ்சாங்க, அவங்க அதற்கு பிறகு ஒரு வலிமையான வேட்பாளரை மாண்டி தொகுதியில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விக்ரமாதித்யா சிங்கிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விக்ரமாதித்யா சிங் யாருன்னா, இமாச்சல பிரதேசத்தில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய தந்தையார். விக்ரமாதித்யா சிங் இந்த வேட்பாளருடைய தந்தையார் காங்கிரஸ் வேட்பாளர் மாண்டி தொகுதியில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவருடைய மகனை, அவருடைய பிள்ளையை கொண்டு நிப்பாட்டுறாங்க. அவர் தந்தைக்கு பிறகு இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கல. அதனால் இவர் என்ன செஞ்சார், தனி கட்சி, இந்த ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி போல் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தார். அதற்கு பிறகு அவசரமாக ஜெகன்மோகன் ரெட்டி கதை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி விக்ரமாதித்ய சிங்கிடம் போய் பல காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி, இந்த தடவை எப்படியாவது இந்த மாண்டி தொகுதியில் முதல்ல நீங்கள் நில்லுங்க, அதற்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு தனி சிறப்பு உண்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவரை கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ 6 முறை முதலமைச்சராக இருந்தவருடைய மகனை எதிர்த்து கங்கனா ரனௌட் போட்டியிடுவது அவருடைய போட்டியை மிகவும் சிரமப்படுத்தியிருக்கிறது அவருக்கு எதிர் என்று அரசியல் வல்லுநர்கள் முதல்ல எளிதாக ஜெயித்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த விக்ரமாதித்ய சிங் ஏற்கனவே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை கொண்டு நிப்பாட்டினதுனால, அந்த அதிருப்தி நிலையையும் சரிப்படுத்தி நிப்பாட்டியதுனால இவருக்கு கங்கனா ரனௌட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு என்று கணித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஹிமாச்சல பிரதேசம் மிகவும் அருமையான சுற்றுலா ஸ்தலம் உள்ள பகுதி. அதுவும் மாண்டி தொகுதி ரொம்ப சுற்றுலாத்துறை அங்கே சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் அதிகமாக செல்கின்ற ஒரு பகுதி. இயற்கை எழில் கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னால் அது மாண்டி. அதில் கங்கனா ரனௌட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருக்கிறார். இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் திசை இவருக்கு வெற்றி பெற செய்யலாம் இவரை என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த திசை யோகாதிபதி திசை. மற்றபடி இவருக்கு எதிர்த்து போட்டியிடுகின்ற விக்ரமாதித்யா சிங் அவருடைய ஜாதகம் நமக்கு கிடைக்கல. அது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவாக 2 பேரில் யாருடைய ஜாதகம் வலிமை என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது கங்கனா ரனௌட் இவருடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த திசையை, செவ்வாய் திசை அவருக்கு சாதகமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.